You wait for another 2 minutes and then get it. Yes, we will wait for 2 more minutes. Yes, Aditya, good morning. Good morning. Good morning, ma'am. Good morning. How are you, Pa? Fine, ma'am. Okay. So you are giving throughout guidance to all the students who are applied for who have applied for CUET, and very good. Is the correction window closed? Yes, ma'am. Today correction window is finally in, ma'am, at 9:50. At 9. But maybe extend the correction window, ma'am, because the correction window is open at yesterday only. Okay. So till 9:50 night, 9:50. Yes, ma'am. Okay. So we will wait for a couple of minutes and then we'll start the class. Okay. என்னாச்சு தெரியல எனக்கு சண்டே ஆயும் what happened exams எல்லாம் முடிஞ்சாச்சுல +2 எல்லாம் Yes, ma'am. Fine. Ended, ma'am. All the exams are over, but still why students are not joining? Friday 3 people joined. Friday you were not there, Liam. We discussed English question paper and this is a continuation of that only. Okay. Friday I think yes 3 students joined. 1 student joined late. But what happened today? I think weekdays will be better than weekends. Sir also suggested that weekdays will be better. Yeah, sir? Maybe better. Let us see. Weekdays better, sir. And in spite of being Sunday, students are not joined, Liam. Sunday they will have holiday mood, no? அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஆதித்யா வெள்ளி சனி 2 நாள் வெச்சுக்கலாம்னு ஒரு பிளான் பண்றோம். Yes, sir. 8 மணிக்கு 8 to 9 அந்த மாதிரி ஒரு 1 hour வெச்சுக்கலாம்னு ஒரு பிளான் இருக்கு. பாப்போம். Okay, sir. அது நல்ல ஐடியா. இந்த ஃப்ரைடே வெச்சிருந்தோம். nearly 5-6 பேர் வந்திருந்தாங்க. 4 students, sir. ஆமா. Okay. So the மத்தவங்க எல்லாம் சார் இந்த குரூப்ல நிறைய இருக்காங்களே 60 40 15 எல்லாம் இவங்க என்னன்னா அவங்க வந்து அத பாதி பேர் they wouldn't have applied. சரி அப்ளை பண்ணலாம்னு நினைச்சு போட்டுப்பாங்க அப்ளை பண்ணிக்க மாட்டாங்க. ரெண்டாவது இன்னொரு கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க நம்மளே படிச்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் படிப்பாங்க. இல்ல நீங்க யூடியூப் ரெக்கார்டிங் இப்படி போடுறீங்களே சார் அதனாலயே இருக்குமோ யாரும் வராம இருக்காங்க. என்னது யூடியூப் ரெக்கார்டிங் இப்படி போடுறீங்க இல்லையா? இல்ல அதனால இல்ல யூடியூப் ரெக்கார்டிங்னால இல்ல. யூடியூப் ரெக்கார்டிங் பார்க்க மாட்டாங்க. அதையும் ஒருபடியா பார்க்க மாட்டாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான். சியூடி மாதிரி இன்னும் அவ்வளவு பாப்புலர் ஆகல. நீட்லயே கூட நீங்க பாத்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்க. ஆக்சுவல் கிளாஸ் வர்றவங்க 15 பேர். மத்தவங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா அதுல ஒரு 4 பேர் நீட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க வந்து சேர்ந்திருப்பாங்க. கொஞ்சம் பேர் இருப்பாங்க. புக் படிச்சா போதும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு 10% வந்து வெளிய எங்கயாவது கோச்சிங் போயிட்டு இருப்பாங்க. நீட்ல சியூடிகளே யாரும் வெளியில கோச்சிங் போறது இல்ல. இல்ல யாரும் இல்ல. இதெல்லாம் போறல அவங்க அவ்வளவுதான். நான் ஆதித்யாவுக்கு தெரியும். போன வருஷமே ஏன் ஆதித்யா ஒரு 2 பேர் தான் படிச்சீங்க. ஆமா சார் தொடர்ந்து கிளாஸ்ல 2-3 பேர் தான் நாங்க நாம சார் நானும் ஹைடன்லாம் வருவோம் சார். ஹைடன் அப்புறம் இவன் இன்னொரு ஒரு பொண்ணு அது போய்க்கு நான் ஆந்திராவில சேர்ந்தது. அது அந்த பொண்ணு மறந்துட்ட பேர்லாம் மறந்துட்டேன். அதெல்லாம் வந்தது அவ்வளவுதான். சார் என்னோட சஜஷன் ஜெனரல் டெஸ்ட் மட்டும் எடுத்தா நல்லா இருக்கும் சார். ஜெனரல் டெஸ்ட் ஏனா இல்ல நம்ம இங்கிலீஷ் எடுத்துட்டு இருக்கோம் சார் நிறைய பேர். அப்ப நீங்க ஜெனரல் டெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சோஷியல் சயின்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் லாஸ்ட் டைம் எடுத்தீங்க இல்லையா? அந்த क्वेश्चन பேப்பர்ல இருந்து எடுங்க. அது மேத்ஸ் மட்டும் விட்டுடுங்க மத்தெல்லாம் எடுங்க. ஓகே ஜெனரல் டெஸ்ட் தெரியலையா விட்டுடுங்க. ஓகே அதுல ஜெனரல்ல சார் ஒரு 8 क्वेश्चंस நான் ஸ்கிப் பண்ணிருக்கேன் சார். அத நான் உங்களுக்கு எதெல்லாம் பரவாயில்லை நம்ம மேத்ஸ் ஒரு நாள் உட்கார்ந்து நான் எடுத்துக்கறேன் அதெல்லாம். அத நான் சென்ட் பண்றேன் क्वेश्चंस. இந்த இங்கிலீஷ்க்கு 5 more questions தான் இருக்கு சார். 5 क्वेश्चन கூட பெண்டிங் இருக்கு. Yes, but what I think now English வந்து நான் வேற ஒரு क्वेश्चन இந்த passage question விட I think இப்ப ஆதித்யா தான் இருக்கார் இல்லையாங்க. சோ I think UPSC ல யூஸ்ஃபுல்லா இருக்குது இந்த மாதிரி क्वेश्चन. எடுங்க பரவாயில்லை எடுங்க. இப்போ நான் அதுக்கு சேஞ்ச் பண்றேன் சார். பெட்டர் சேஞ்ச் பண்ணுங்க. UPSC க்கு இங்கிலீஷ் என்ன தேவையோ அதை எடுத்து பாருங்க. தேவையோ அதை எடுக்கறேன். ஓகே. எஸ் ஆதித்யா TNPSC क्वेश्चन பாப்போம். TNPSC எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. சோ இதுல வந்து இப்போ மெமரி பேஸ்ட் CUET இங்கிலீஷ் क्वेश्चन பேப்பர்னு இருக்கு. CUET ன்னு இல்ல நம்ம எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே. சோ இதுல டைரக்ஷன்ஸ் என்னன்னா இது வந்து இந்த ADA ன்னு ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா? ADDA ADA
அடாவோடது நீங்க தான் போஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடாவோடது. ஓகே, ஸோ பார்க்கலாம். given below are 4 jumbled sentences. Out of the given options, pick the one that gives the correct order. ஸோ ஒரு சென்டென்ஸ் ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் பார்ட்டா அதை கட் பண்ணி ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து கரெக்டா ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, கேன் யூ see the screen? ஜூம் பண்ணணுமா? இஸ் இட் ஓகே? ஓகே மேம். ஓகே. ஸோ on earth have not the noblest deeds been done for gold that have been done? Option D. Yes ma'am, D the answer. D பார்க்கலாம். The noblest deeds that have been done on earth have not been done for gold. Very good. Okay, இது பண்ணிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? பண்ணிருக்கோம். क्वेश्चन நிறைய வரும். பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து shall have shifted of this month be by the end to own new house. அனுப்புன ஒரே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். சார், நாங்க என்டிஎஸ்சில ஆரம்பிக்கும் போது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்டிஎஸ்சில ஒவ்வொரு 100 பேர் இருப்பாங்க. அது 4 கிளாஸ் நடக்கும். 100 பேர். அப்பதான் கம்யூனிகேட் இங்கிலீஷ் ஆரம்பிக்கும் போது ஒருத்தன் தான் வருவார், 2 பேர் வருவாங்க. அப்படி ஸ்லோலி வி ஸ்டார்டட். இப்ப கம்யூனிகேட் இங்கிலீஷ் ஓரளவுக்கு வராங்க இல்லையா? ஒரு 7-8. அந்த டேஸ்ட் வர கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு சொல்ல வர. அதுக்கு சொல்ல. ஓகே ஓகே சார், பரவாயில்ல. இல்ல நான் ஜஸ்ட் கேட்டேன்னா எனக்கு அதனால இல்ல சார். கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி எல்லாம் ஓகே, அது இருந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். இதெல்லாம் வந்து டைம் இல்லையே, அதனாலதான் நான் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்கள நாங்க அப்படி அந்த ஒரு நாள் போய் எழுதினா போதும் இந்த மாதிரி நினைக்கிறோம். கேஷுவல் இருக்கு இல்லையா? not enough aware about that. Okay, carry on with your. Okay Aditya, அப்ப பாருங்க, shall have shifted. Option C ma'am, by the end of this month we shall have shifted to own new house. Very good. Option C is the correct one. Okay, C B A D. Okay, next one, the directions 3 to 5 வந்து identify the figure of speech. Figure of speech na என்னது தெரியுமா? Yes ma'am, 3 ma'am. Simile, metaphor. poemsல வரும் இல்லையா? ஓகே, poemsல தான் figures of speech ஜாஸ்தி இருக்கும். ஓகே, so first one, like peas in a pod. இது வந்து alliteration, hyperbola, simile, personification? Simile ma'am. simile வரும். yes, like peas in a pod. simile அப்படிங்கும்போது லைக்கும் வரலாம், ஆஸும் வரலாம். இப்ப as peas in a pod அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா as வந்தாலும் simile தான். ஓகே, like இல்லனா as, both are correct. alliteration அப்படினா என்னது? Alliteration is first letter is same. First letter same. Can you give an example? ஏதாவது சும்மா சொல்ல முடியுமா? இப்போ red roses risen in the garden அப்படி சொல்லிட்டேன்னா red roses risen அப்படி இருக்கும் இல்லையா? அது மாதிரி green grass in the ground இல்லையா? fresh green grass grown in the ground அப்படின்னா சொல்லும்போது alliteration வரும். ஓகே, hyperbole அப்படின்னா what is hyperbole? தெரியுமா hyperbole? கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா அது மட்டும் ஞாபகம். ஹைப்பர்போல்னா ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை பெருசா காமிக்கிறது. இப்ப அதாவது இப்ப நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இப்ப இருக்கிற பசிக்கு ஒரு பெரிய புளியவே சாப்பிட்டுருவேன் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. சோ பட் புளிய சாப்பிட முடியுமா? we cannot eat it. I am hungry as if I can eat a tiger. So it means that இதுக்கு அந்த அளவுக்கு பசி இருக்கு. ஆனா literally it doesn't mean that I will eat a tiger or a lion. It doesn't mean like that. So சின்ன ஒரு விஷயத்தை கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கிறது தான் வந்து ஹைப்பர்போல் அப்படிம்பாங்க. ஓகே, பெர்சானிஃபிகேஷன்னா வந்து நான் ஹியூமனை வந்து ஹியூமன் மாதிரி சொல்லுவாங்க. எஸ், நான் ஹியூமனா இருக்கிற ஒரு நான் லிவிங் திங்கை வந்து இல்லைன்னா ஒரு இன்ஹியூமன் திங்கை வந்து ஹியூமன் நேச்சர் கொடுத்து ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்து பெர்சானிஃபை பண்றது. தட் இஸ் கால்ட் பெர்சானிஃபிகேஷன். வெரி குட். The teddy bear smiled at me அப்படின்னா teddy bear will not smile, but the teddy bear smiled at me na here the writer is using some personification. Okay, fine. Next one, Usain Bolt runs faster than the wind. இது வந்து personification, hyperbola, simile, metaphor? Hyperbole.
வெரி குட். உசைன் போல்ட் ரன்ஸ் faster than the wind. காத்தை விட வேகத்துல யாருக்கும் போக முடியாது. ஆனா அந்த உசைன் போல்ட் அப்படிங்கிற அந்த அத்லட்டோட கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இருக்கிற ஹிஸ்டரியிலேயே வச்சு அவரை மாதிரி ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் வேற யாருமே இல்லை. ஸோ அதனால அவரோட அந்த ஸ்பீடை காமிக்க வேற இதுக்கும் மேல நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு விண்ட் கூட கம்பேர் பண்றாங்க. அது விண்ட் கூட தே ஆர் கம்பேரிங் உசைன் போல்ட்ஸ் ஸ்பீட். ஸோ இது வந்து what is it? Hyperbole. Okay. Next வந்து Fred fried frogs legs on Friday. Alliteration. Fred அப்படிங்கறவன் என்னத்தை ஃப்ரை பண்ணினா ஃப்ராகோட லெக்ஸ் என்னைக்கு ஃப்ரைடே. Fred fried frogs legs on Friday. So this is alliteration. What is oxymoron? Oxymoron கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ லைட் ஹெவி, ஓல்டு நியூஸ், அது மாதிரி செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன். அதாவது இப்போ அதுக்கு வேற எக்ஸாம்பிள் அன்னைக்கு கொடுத்தா ஓகே, என்னது லைட் டார்க் அந்த மாதிரிலாம் சொல்றது. ஓகே, லிவிங் டெட் என்ன சொன்னீங்க? ஒரே சென்டென்ஸ்ல இருக்கும். இப்போ ஒரிஜினல் காப்பி, பிக் பேபி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா இட் இஸ் அன் ஆக்சிமோரன். ஓகே, அது மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி சொல்ல போனா டெஃபனிங் சைலன்ஸ்னா வந்து அந்த மாதிரி ஃபுல் சைலன்ஸ், பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படிங்கிறது டெஃபனிங் சைலன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் alliteration. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் antonyms. Antonym of smart is foolish, witty, intelligent, cunning. Smart ஓட antonym foolish. Yes. Witty அப்படின்னா intelligent, witty same. Cunning அப்படின்னா cruel. ஓகே, ஸோ ஃபூலிஷ் தான். ஸ்மார்ட்டா இருக்கிறதுனா நல்ல எனர்ஜெட்டிக்கா ஆக்டிவா இருக்கிறது, நல்ல என்ன சொல்றது, பிரெயின் யூஸ் பண்ணி வேலையெல்லாம் பண்றது ஸ்மார்ட். பட் ஆப்போசிட் இஸ் ஃபூலிஷ். சினோனிம் கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு விட்டியோ இன்டெலிஜென்டோ வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அனலாகி. அனலாகி மீன்ஸ் டிஃபரன்ஸ், சிமிலாரிட்டி, ஆண்டனிம், லாஜிக்கல். அனலாகி அப்படின்னு கொஸ்டின்ஸ் பார்த்திருப்பீங்க நிறைய. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து அனலாகி சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அதானது இப்போ என்ன தம்பி, ஒரே அந்த ரெண்டு வேர்ட் கொடுத்திருப்பாங்க, ஈஸ்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி அனலாகி வந்து ஆனா லாஜிக்கல் கிடையாது. அனலாகி வந்து சிமிலாரிட்டி. அனலாகின்னா ஏன்னா சிமிலாரிட்டி கொஸ்டின்ஸ் தான் அனலாகியில வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது காமிக்கிறேன், ஒரு டேப் காமிக்கிறேன். Analogy is a comparison of two things to show their similarities அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ அப்படிங்கிறது ட்ரீ இஸ் டு லீஃப்னா ஃப்ளவர் இஸ் டு பெட்டல். அது மாதிரி லைக் இஸ் டு லவ்னா டிஸ்லைக் இஸ் டு ஹேட். ஓகே, ஸோ analogy is a comparison made to show how things are similar either for explanation or clarification. ஓகே, ஸோ analogyக்கு வந்து உங்களுக்கு சிமிலாரிட்டி வரும். ஓகே ஓகே, analogy, difference, similarity, antonym, logical irukku. So similarity is the answer. Next, genuine. Genuine means authentic, artificial, fantasy, hope. Answer A option. Option A, authentic. Genuine இருக்கிறதுனா உண்மையா இருக்கிறது, true. So authentic. Okay. ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா வந்து உண்மை இல்லாம இருக்கிறது, சம்திங் தட் இஸ் என்ன சொல்றது, கிரியேட்டட். ஃபேண்டசி அப்படின்னா வந்து ஒரு இமேஜினேஷன். ஹோப் அப்படின்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட், வாட் டஸ் விவ் லா ஃப்ரான்ஸ் மீன்? விவே லா ஃப்ரான்ஸ், லாங் லிவ் ஃப்ரான்ஸ். எஸ், லாங் லிவ் ஃப்ரான்ஸ். ஆப்ஷன் ஏ, விவே லா ஃப்ரான்ஸ். ஒரு டைம் அதை பார்த்துடலாமா? ஒரே நிமிஷம். விவே லா ஃப்ரான்ஸ். Vive la France means is a historical phrase used to என்னடா வரமாட்டேங்கிறது. long live France or hooray for France. Okay, the patriotic expression கொடுத்திருக்காங்க. This is a patriotic expression. Okay, next poemல. Okay, typist is to typewriter. அப்போ writer is to book, paper, script, pen. Script, ma'am. Script, yes.
ஏன்னா புக்கு கிடையாது, பேப்பர் கிடையாது, அதுல எழுதுறது என்னது? ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ டைபிஸ்ட் இஸ் டு டைப்ரைட்டர் அப்படின்னா, ஆனா இதுல பாருங்க டைப்ரைட்டர்னு வரும்போது தம்பி இதுல வந்து உங்களுக்கு பென், பேப்பர், ஸ்கிரிப்ட், கரெக்ட், ஸ்கிரிப்ட் தான் வரும். டைபிஸ்ட் இஸ் டு டைப்ரைட்டர், ஸோ ரைட்டர் இஸ் டு ஸ்கிரிப்ட். ஓகே, கேனோ இஸ் டு போட், மேன்ஷன் இஸ் டு டேஷ். கேனோ அப்படின்னா போட், மேன்ஷன் இஸ் டு மேன்ஷன்னா பெரிய வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மேன்ஷன், பெரிய வீடு. மேன்ஷன்னா அந்த நல்ல இந்த வில்லா எல்லாம் மாதிரி இருக்குமே. மேம் ஐ திங்க் பேலஸ். பேலஸ் வராது, பங்களா. ஓகே, பங்களா. பங்களா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ ஒன் பிக்சர். இதுதான் வந்து மேன்ஷன்னா. கேன் யூ see the photo? எஸ் மேம். இது வந்து பங்களா. பங்களா அப்படிங்கிறதுக்கு இப்ப பங்களான்னு போட்டாலும் அதே மாதிரி தான் வரும் பாருங்க. பங்களா. ஜஸ்ட் a minute. எஸ், பங்களாவும் அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஓகே, பங்களாஸ் இதெல்லாம் வந்து பேலஸ் அப்படிங்கும்போது ராஜகொட்டாரம் அந்த மாதிரி போயிடும். ஓகே, அரண்மனை அப்படிங்கிற மீனிங்கு போயிடும். ஓகே, ஸோ பங்களா அண்ட் that other word, what is it? Mansion. Okay, fine. Next is இங்கிலீஷ் வேர்டா மேம்? எதுக்கு தமிழ்லயும் பங்களான்னு தானே சொல்லுவாங்க? பங்களா, பங்களா I don't know about that. பங்களாக்கு ஆனா பங்களா is an English word. பங்களா is an English word. பங்களா in தமிழ் வேணா போட்டு பார்க்கலாம். பங்களா தமிழ் என்ன சொல்லுங்க? மாளிகை. மாளிகை. ஆனா பேச்சு வழக்குல பங்களா பங்களான்னு சொல்லி பங்களான்னு தான் சொல்லி போவோம். இப்ப நம்ம இங்கிலீஷ் இல்லாம நம்ம நடுவுல மிக்சட், எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல பார்த்ததுன்னா தமிழ்ல நடுவுல நிறைய இங்கிலீஷ் வருமே. அது எங்க எல்லா இடத்துலயுமே இப்ப அப்படித்தானே இப்போ. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஆன்டனிம் ஆஃப் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் அப்படிங்கிறதுக்கு ஆன்டனிம் ஆப்போசிட் எது? தேங்க்ஃபுல், தாட்ஃபுல், அன்கிரேட்ஃபுல், அன்டிசைடட். ungrateful. Ungrateful. Gratitude means thankful. Opposite is ungrateful. Means not to be thankful. நன்றி இல்லாம இருக்கிறது. Okay. Next is we have a fight in our hands. We have a fight in our hands. Change this statement into question. So இது வந்து ஒரு statement. We have a fight in our hands. ஏன்னா இது வந்து full stopல end ஆகிறதுனால இது வந்து ஒரு statement. Now we have to change this statement into question. We have on our hands a fight. Do we fight with our hands? Do our hands fight? Do we have a fight on our hands? D option. Option D. Do we have a fight on our hands? ஏன்னா மத்ததெல்லாம் வந்து completion இல்ல. We have on our hands a fight. அப்படி அது grammatically அது wrong. Structure தப்பு. Do we fight with our hands? அது தப்பு. கை இல்ல சண்டை போடுறது, கையினால சண்டை வருது. ஓகே, ஸோ then do our hands fight, அதுவும் மீனிங்லெஸ். Do we have a fight on our hands is the right option. Next question 14. Tenses வருது. ஓகே, ஸோ tense நல்லா தெரிஞ்சிருக்கணும். We have been waiting for them. இது என்ன tenseல இருக்கு? Present perfect, present perfect continuous, past perfect continuous. Present perfect continuous tense. Very good. Tenses தெரியுமா உங்களுக்கு? Very good. Present perfect continuous tense. So do you know the structure? Yes ma'am. And have வந்து present, been வந்து perfect காக போடுறோம், continuousங்கிறது ing, so present perfect. Yes. have வந்து had, past வந்து had. Yes. have வந்து உங்களுக்கு present perfect, has இல்லனா have present perfect க்கு வரும். had அப்படினா past perfect plus ஒரு be. will போட்டா future வந்துரும். will போட்டா future வரும். Okay, so we subject plus has or have been plus v1 plus ing plus object. This is the structure for present perfect continuous tense. Okay, next பார்க்கலாம். The girls ate a mango yesterday. Change the sentence into passive. Active voice ல கொடுத்திருக்காங்க. The girls ate a mango yesterday. இத passive க்கு எப்படி மாத்தலாம்? A mango was eaten by the girls
yesterday. Very good. A mango was eaten by the girls yesterday. எதனால is eaten வராம was eaten வந்தது? Present வந்து அதாவது past வந்து past வந்து past v3 ஆ மாறும். past perfect-ஆ மாத்தணும். past perfect இல்ல கண்ணா, past participle ஆ மாறும். ஓகே, அதானது past perfectனா has or have வருது. ஓகே, இது வந்து இங்க ate அப்படிங்கிறது was eaten மாறுது. சோ ate past tenseல இருக்கு, சோ அதனால was வருது. அப்புறம் எந்த passive sentence எடுத்தாலுமே உனக்கு வந்து v3 தான் verb வரணும். இந்த 4 ஆப்ஷன்ஸ்லயுமே பார்த்தா eaten தான் இருக்கு. சோ verb வந்து should always be in v3. பாசிவ்ல எப்பவுமே v3 ஆ தான் இருக்கும். The girls eat a mango yesterday ன்னு வந்திருந்ததுன்னா a mango is eaten by the girls ன்னு வந்திருக்கும். பட் ate ன்னு வந்ததுனால was வருது. Clear? Yes. Okay. Next, we should respect elders. Change the sentence into passive. Option D, ma'am. Elders should be respected. Very good. Elders should be respected. People in Egypt speak Arabic. People in Egypt speak Arabic. Change the sentence into passive. Option A, ma'am. Arabic. இல்லையே கண்ணா, ஏ வராதே. Sorry, ma'am. D option. Arabic is being spoken by the people in Egypt. ஏன்னா அரபிக் வாஸ் ஸ்போக்கன் வந்திருந்ததுன்னா மேல வந்து பீப்புள் இன் இஜிப்ட் ஸ்போக் அரபிக்னு கொடுத்திருந்தாங்கன்னா வாஸ் ஸ்போக்கன் வந்திருக்கும். அரபிக் இஸ் ஸ்போக்கன் பை பீப்புள் இன் இஜிப்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஒரு சிலவங்க வந்து இது போடுவாங்க, ஆப்ஷன் பி போடுவாங்க, அரபிக் இஸ் ஸ்போக்கன் இன் இஜிப்ட் அது போடுவாங்க. ஆனா அங்க வந்து அந்த பீப்புள் அப்படிங்கிற வேர்டு மிஸ்ஸிங். அதுவும் கரெக்ட் தான், ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தா அதுவும் கரெக்ட் தான். அரபிக் இஸ் ஸ்போக்கன் பை பீப்புள் இன் ஈஜிப்ட்னு கொடுத்திருந்தாங்கன்னா அதுவும் கரெக்டா தான் இருந்திருக்கும். இஸ் பீயிங் அப்படின்னு வரணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, பட் ஸ்டில் இங்க வந்து ஆப்ஷன்ல பீப்புள் வருது, இந்த ஆப்ஷன்ல தான் அந்த பீப்புள் அப்படிங்கிற வேர்ட் மத்ததுல எதுலயும் மிஸ்ஸிங்கா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் he has sent me a present. Change the sentence into passive. I has been. Question another. Sorry, he has sent me a present. Present வந்து நம்ம சப்ஜெக்ட்டா எடுத்துக்கோமா? இல்ல, பிரசன்ட்னா என்னது? பிரசன்ட் சப்ஜெக்டா எடுத்துக்கணும். ஆமாமே, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்னு இருக்கிறத திருப்பி போடும்போது பாசிவ்ல ஆப்ஜெக்ட் வேர்ப் சப்ஜெக்ட்னு வரும். அப்ப பிரசன்ட் தான் முதல்ல சப்ஜெக்டா வரணும். அப்ப நீங்க அதுல ஆப்ஷன் ஏ பார்க்கவே வேண்டாம். எஸ் மேம். Ma'am, can I see? You want the question? Okay. Just a minute. He sent me a present. அப்போ a present has been. அதுதான், a present has been sent to be by him. then the present perfect வந்து it will become present perfect continuous. simple present simple present ஆவே இருக்கும், இல்லனா சில டைம் கண்டினியூஸா மாறும். perfect continuous வந்து present continuous வந்து past continuous-ஆ மாறும். present perfect வந்து present perfect continuous-ஆ மாறும். okay, so he has sent me a present அப்படிங்கும்போது present has been sent to me by him. okay, next வந்து he said I have read this novel. இது வந்து நம்ம direct speech indirect speech. okay, he said I have read this novel. Change the sentence into indirect speech. He said that he has read. has வராது, indirect speech க்கு மாத்தும்போது உங்களுக்கு வந்து present perfect will become past perfect-ஆ மாறும். so had போடணும். had வரும்போது can you tell once more? B option. B or D? D. D ma'am.
டி வராது தம்பி, அதுல ஒரு கரெக்ஷன் கூட இருக்கு. திஸ் அப்படிங்கிறது that மாறணும். ஓகே, so he said that he had read that novel. This that மாறும், now then மாறும், yesterday the day before அப்படின்னு மாறும், டுடேங்கிறது this dayன்னு மாறும். அது ஒரு ஆர்டர் இருக்கு அதுக்கு. ஓகே, so he said that he read that novel அப்படின்னு வரும். Sorry, he said that he had read that novel. Option B is the correct answer. Okay. Next, identify the correct spelled word. Phenomenology, 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 phenomenology. Option B, ma'am. இல்லையே தம்பி. சரி மேம், phenomenology. A அதுதான் உண்டு. A is the correct answer. Phenomenology. Okay. PHENO தான் வரும். PHENO phenomenology. Yes, option A is the right answer. Phenomenology. Okay, phenomenon வராது. PHENO MENOLOGY. It's a philosophy of experience. Okay, experience பத்தி படிக்கிற ஒரு இதுதான் வந்து phenomenology. Okay, manology வராது, menology. Option A. Next one, identify the correct spelled word. Analogy, 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 philosophy. இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும், ஆனா பியும் கரெக்ட், டியும் கரெக்ட். பியும் கரெக்ட். அப்ப நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க, இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த பிக்கு கொடுங்க. பிகாஸ் அந்த 3 வேர்ட்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி வருது. அனலாகி அனலாகி அனலாகின்னு வருது, ஏபிசி தானே. சோ அதனால ஆப்ஷன் பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஐடென்டிஃபை தி மீனிங் ஆஃப் a feather in one's cap. a feather in one's cap அப்படினா false pride ன்னு மீனிங்கா, vanity ன்னு மீனிங்கா, additional income, a new achievement? I think இது idioms நினைக்கிறேன். Idiom, yes, it is an idiom. Yes. A feather in one's cap. ஒருத்தரோட தொப்பில ஒரு புது feather வந்தா எப்படி, அது மாதிரி. Yes ma'am, additional income. A feather in one's cap means an achievement, not additional income. A pudu achievement. See, Aditya completed a CUET exam and he got admission in Pondi University. So that is a feather in your cap. But that is an achievement. Okay. Now if you crack the UPSC exam, that will be another additional income adu maru. Okay. A feather in one's cap na first sollumbodhu a new achievement. Purinjudha? Okay, are you clear? Yes ma'am, clear ma'am. Okay. Next is identify the meaning of two-day force. அப்படின்னா triumph, defeat, applaud, hit. This I have to check it. Two-day force. Do you know the answer? ma'am இது idioms படிச்சீங்களா? Two-day force அப்படின்னா மீனிங் என்ன கொடுத்திருக்காங்கன்னா a performance or achievement that has been accomplished or managed with great skill. அப்ப இதுல ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா triumph, victory, அந்த மீனிங் வரும். Okay, two-day force means triumph. Okay. Next is identify the meaning of gift of the gab. Gift of the gab. The gift of the gab na வந்து நமக்கு தடங்கள் இல்லாம பேசுறதுக்கான ஒரு talent, skill. So receive a precious gift, achieve sudden greatness, have the ability to adapt, have the talent to speak well. Option D. It means gift of the gab. Okay. Next is antonym of spurious. Spurious அப்படின்னா என்னது? What is meant by spurious? Spurious means ஆர்வம். No da, spurious means fake or false. Okay, spurious இருக்கிறதுனா it's fake, bogus, false அந்த மாதிரி. Okay. Yes. So option antonym கேட்டிருக்காங்க real, fake, imaginary, hate. So antonym எதா இருக்கு? Fake. Antonym da
Fake. Sorry. ஆண்டனிம் என்னது? Real. ரியல். ஓகே. சினோனிம் கேட்டிருந்தாங்கன்னா நீ ஃபேக் கொடுக்கலாம். ஓகே சரி, அடுத்து சினோனிம் ஆஃப் ஃப்ரீக்வென்ட். ஃப்ரீக்வென்ட்னா தொடர்ச்சியா வருது. டெய்லி. டெய்லி வராது. அதே அதே விட இன்னொன்னு இருக்கு. ஆஃபன். ஆஃபன். ஓகே, இன்னொன்னு நான் கேக்குறேன். சினோனிம் ஆஃப் செல்டம். செல்டம்னு ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா இங்கிலீஷ்ல, அதுக்கு சினோனிம் இதுல எது இருக்கலாம்? செல்டம். அதுக்கு சினானிமிசம். செல்டம்னா அர்ப்பணிப்பு தானே? இல்ல, எப்பவாவது, ரேர். செல்டம். ஓகே, சோ எப்பவாவது ஒரு டைம். ஓகே, ஐ கம் டு தமிழ்நாடு செல்டம் அப்படின்னா நான் தமிழ்நாடுக்கு வந்து ரொம்ப ரேரா தான் வருவேன். ஸோ ரேர் தான் அதுக்கு ஆன மீனிங். ஓகே ஃபைன். பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல, அது மாதிரி பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஆண்டனிம் ஆஃப் ஸ்மார்ட். ஸ்மார்ட்டோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இது இப்பதானே பார்த்தோம் ஒரு கொஸ்டின்ல. அது foolish தனம். foolish. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் என்ன தம்பி? இதே क्वेश्चन ஆப்ஷன் அப்படியே இருக்கு. yes they have given the same thing. ஓகே, இது வந்து அந்த அடா அவங்களோட क्वेश्चन பேப்பர் இல்லையா, அதனாலயே இருக்கும், டைப்பிங் மிஸ்டேக் வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் fill in the blanks with suitable alternative. The deserted garden was infested dash weeds. டெசர்டட் கார்டன்னா ஒரே என்ன சொல்றது, தரிசு பூமியா இருந்த இடத்துல வந்து வீட்ஸ்னா வந்து இந்த காட்டு செடி வந்து நிறைஞ்செடுத்து. ஸோ அது வந்து ஒரு இது மாதிரி பெஸ்ட் மாதிரி. அது வந்தா அப்புறம் அதை எடுத்து இது பண்றது ரொம்ப கஷ்டம், அதை தள்ளி விடுறது ரொம்ப கஷ்டம். களை எடுக்கிறன்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப பாய்சனஸான பிளான்ஸ் அது வீட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ த டெசர்டட் கார்டன் வாஸ் இன்ஃபெஸ்டட் டேஷ் வீட்ஸ். எது வரும்? With. The deserted garden was infested with weeds. Very good. Fill in the blank with suitable alternative. Cowards die many times dash their death. Before their death. Very good. And the sentence meaning என்னதுடா? Cowardsனா பெருமிதம் அப்படிதான். கோழைகள் சொல்லுவாங்க இல்லையா, கோழை. ஒரே கோழையா இருக்கிறது, தைரியமே இல்லாம, பிரேவ்க்கு ஆப்போசிட் அது கோவர்ட். பழமொழி மேம், கோழையா இருந்து ஒரு வாட்டி சாவுறதை விட வீரனா இருந்து ஒரு கோழையா இருந்து பல வாட்டி ஏதோ சினிமா. yes this is there in some movie also. Cowards I don't remember the movie but I have heard it. Okay, cowards die many times before their death. Okay, rearrange the sentence in correct order. To raise their status from others and to gain acceptance, people follow fashion. People follow fashion from others. People follow fashion, that is correct. அப்படின்னா AD ரெண்டுத்துல தான் மேம் இருக்கணும். People follow fashion to raise their status and to gain acceptance from others. So DACB. So option D. DACB. People follow fashion. மத்தவங்க கிட்ட இருந்து ஃபேஷன் அக்செப்ட் பண்றது இல்லையே, அதாவது நம்மளா ஓனா அக்செப்ட் பண்ணிக்கிற ஃபேஷன் தான். So people follow fashion to raise their status and to gain acceptance from others. Okay, so that's it. Okay, so இதுல சொல்யூஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ இப்போ வந்து ஒன்று பண்ணலாம். ஓகே, இந்த பேசேஜ் கொஸ்டின் வந்து ஆக்சுவலி ஒரே ஒரு பேசேஜ் தான் பெண்டிங் இருக்கு. ஸோ ஐ திங்க் இதை ஸ்கிப் பண்ண வேண்டாம். திஸ் வில் ஹெல்ப் யூ அட் சம் பாயிண்ட். ஓகே, ஸோ வி வில் டூ திஸ் கண்ணா. ஓகே, ஒரே நிமிஷம். இந்த கொஸ்டின் நம்பர் 9 தான் பார்க்கணும் எனக்கு. Sorry, not from 9, 13th question. 13, 14, 15, 16, 17, 5 questions. So we'll read this passage first. Okay. Unhappiness and discontent spring not only from poverty. Man is a strange creature, fundamentally different from other animals.
He has far horizons, invincible hopes, creative energies, spiritual powers. If they are left undeveloped and unsatisfied, he may have all the comforts which wealth can give, but will still feel that life is not worthwhile. The great humanist writers G.B. Shaw and Wells, Shaw and Wells, Arnold Bennett and Galsworthy, who are regarded as the prophets of the dawn, expose the foibles, inconsistencies, and weaknesses of modern life, but they ignore the deeper currents and sometimes misrepresent them. At any rate, they give nothing in their place. In the void left by the removal of tradition, morality, and religion, others are putting in vague statements of race and power. The modern mind is shaped by Rousseau's social contract, Marx's Capital, Darwin's On the Origin of Species, and Spengler's The Decline of the West. The outward chaos and confusion of our life reflect the confusion of our hearts and minds. Constitutions, says Plato, are but the reflections in the outside world of the values which will prevail in men's minds. And the constitutions, according to Plato, constitutions are the reflections in the outside world of the values which prevail inside men's minds. There must be a change in the ideals we cherish, in the values we adopt, but before we can give social expression to them. We help to secure the future only to the extent to which we ourselves are changed. What is missing in our age is the soul. There is nothing wrong with the body. We suffer from sickness of spirit. We must discover our roots in the eternal and regain faith in the transcendent truth which will order life, discipline discordant elements, and bring unity and purpose into it. If not, when the floods come and the winds blow and beat upon our houses, it will fall. Okay, so the passage புரிஞ்சுதா? கொஞ்சம் tough language தான், but இது புரிஞ்சுதா? Yes ma'am, இது வந்து political scienceல வரும் மேம். Okay, fine. Plato ஓடது இருக்கு இல்லையா, Aristotle and Plato, அதுல அவங்க வருவாங்க, right? So அவங்க படிச்சு. Okay, fine. So the question, the author implies that if the eternal values and ideals are not regained, eternal அப்படின்னா வந்து they never die, immortal இருக்கிறது. So the author implies that if eternal values and ideals are not regained, then dash, the world will be flooded, the sky will fall, the human civilization and society will be ruined forever, the earth will get stuck into a black hole. The human civilization and society will be ruined forever. Ruined na அழிஞ்சு போயிடும். Human civilization, நாகரிகமும் சமூகமும் மனித சமூகம் நாகரிகம் எல்லாமே வந்து அழிஞ்சு என்னென்னைக்குமா அழிஞ்சு போயிடும். Okay, forever it will be ruined. Okay, next same passage la the questions. According to the author, the humanist writers have ignored dash, the spiritual aspect of life, religion and rituals, cultural progress, material welfare. Spiritual aspect of life. The spiritual aspect of life. Very good. Next one. According to the author, how is man different from other animals? Because of his unique power of speech, in his hopes, creative energies and spiritual powers, in money and the material achievements of man, and in his physical prowess. In his hopes and create energies and spiritual powers. Creative energies and spiritual powers. Okay. Next question. According to the author, unhappiness and discontent spring from dash. Unhappiness na sadness. Okay. சந்தோஷம் இல்லாம இருக்கிறது and discontentனா திருப்தி இல்லாம இருக்கிறது. இது ரெண்டும் வந்து அவங்க சொல்றாரு பாவர்ட்டில இருந்து மட்டும் இல்ல, வேற சிலதுல இருந்தும் கூட வரும்னு. அது எதுன்னு கேட்டிருக்காங்க. Answer is options are poverty alone, ignorance, poverty along with moral and spiritual degradation of man, mental turmoil. Poverty along with the moral and spiritual degradation of
man. Degradation of man. Poverty மட்டும் இல்ல, moral values இது மாதிரி spiritual values எல்லாம் degrade ஆகும்போது, அதாவது என்ன சொல்றது, ruin ஆகும்போது, destroy ஆகும்போதும் man become unhappy and discontent. And the next question, last question idhula, matching. The strange creature man, Prophets of Dawn are the famous book written by Rousseau and Our Age is Missing Out on. Strange creature of man வந்து is fundamentally different from other animals. So A க்கு வந்து 3, C க்கு வந்து social contact. First one வரும். First one. அப்ப A3 C1. Okay. So option A தான். B4. Prophets of Dawn are Shaw and Wells, Arnold and Galsworthy. And option D, sorry, D வந்து Our Age is Missing Our Age is Missing Out on Spiritual Development. Yes. So option A, A3, B4, C1, D2 is the right answer. Okay. ஒரு question கூட இருக்காதுல. Okay. Despite enjoying all comforts that wealth can provide, man will still feel incomplete and unhappy if dash. எல்லா வித என்ன சொல்றது, சொத்து வசதி எல்லாம் இருந்து, எல்லா கம்ஃபர்ட்ஸ் இருந்தும் man will still feel incomplete and unhappy. His hopes, creative energies and spiritual power was unsatisfied. Very good. Option D பாருங்க கொடுத்திருக்காங்க. He had failed to enroll in a central university in India. Okay. So his hopes, creative energy and spiritual powers are unsatisfied. Okay. So இது வந்து already பார்த்தது தான் last classல, but shall we discuss this again? You were not there in the last class. Shall we discuss this today? Yes, ma'am. Okay. From the given options, select the pair of words which carries the same relationship to the given pair of words. Analogy. Analogy, yes. Analogy கண்டுபிடிக்க. Respect அப்படிங்கிறதுக்கு regard வருதுன்னா, அதே மாதிரி similarity எதுல வருது? Stain, spotless, ruin, repair, detest, despite, regret, rejoice. Regret, rejoice. அது opposites வருமே. Respect, regard opposites கிடையாதே. Yes, ma'am. Respect நம்ம மரியாதை கொடுக்கறனால நமக்கு regard கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு மீனிங் வருது. ஸ்டெயின்னா கரை, ஸ்பாட்லெஸ் அப்படின்னா கரை இல்லாம இருக்கிறது. தட் இஸ் ஆல்சோ ஆப்போசிட். ரூயின், ரிப்பேர். ரூயின்னா அழிஞ்சு போறது, இல்லைன்னா நாசமா போறது, நாசமாய் போறது. ஸோ ரிப்பேர் வந்து டு பிரிங் இட் பேக். ஸோ உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் லெஃப்ட் வந்து டிட்டெஸ்ட் அண்ட் டெஸ்பைட் தான் இல்லையா? ஸோ டெட்டெஸ்ட்னா டிஸ்லைக். டெட்டெஸ்ட்னா டிஸ்லைக்னு மீனிங் ஆக்சுவலி. Is about to feel intense and often violent towards something. Okay. Despite அப்படிங்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, despite studying well, he did not get good score. Despite working hard, he didn't pass the exam. Okay. So that will be the answer. Okay. Next one, again you have to find the relationship dull, bright. So what's the relation here? டல்ங்கிறது ஆப்போசிட் மேம் எல்லாமே. டார்க், டல்னா டார்க், ஆப்போசிட் இஸ் பிரைட். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்ஸ் கண்டுபிடிக்கணும் கீழே இருந்து. மேட்சிங்கா வர ஒரு ஆப்போசிட்ஸ் ரிலேஷன் வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஹார்மோனினா சந்தோஷமா இருக்கிறது. டு பி யுனைடெட். ஸோ ஆப்ஷன் டி மேம். ஆப்ஷன் டி. டிஸ்கார்ட்னா டு பி divided or separated. So option D, harmony, discord. Forsake அப்படினாலும் discardனாலும் same meaning. Lean நாலும் slender நாலும் same meaning. Fragile நாலும் delicate நாலும் same meaning. But harmony and discord மட்டும்தான் opposites. Okay. Next வந்து again you have to find the relationship. Happiness, misery. What is the relationship? Happinessனா சந்தோஷமா இருக்கிறது. Misery means ஏதாச்சும் ஒரு புதுசா கண்டுபிடிக்கிறது. Misery means some kind of sadness, some tragedy. That is called misery. ஒரு கஷ்டம். Okay.
So opposites. They are opposites. Okay. Construct, dismantle. Construct and dismantle. Option B. Very good. மற்றதெல்லாம் வந்து synonyms இருக்கு. Violent, wild, deception, fraud, tranquility, quietness. இது எல்லாமே வந்து நமக்கு synonyms வருது. Again ஒரு question கூட relationship find out பண்ணதான். Resolute, determined. Opposite தனம். இல்ல கண்ணா, இது வந்து synonyms வரும். Miniature, small. Yes, miniature, small. Very good. Next is, one second. Okay, next வந்து rearrange the given groups of words to make a meaningful sentence. இந்த parts எல்லாம் rearrange பண்ணி jumbled இருக்கு. இந்த parts rearrange பண்ணி have to make it a meaningful sentence. Option C, ma'am. The administration will soon launch people about the rights and to warn traders again using fraudulent means a consumer protection drive to educate. இல்லடா கண்ணா, அப்படி வராது. The administration will soon launch a consumer protection drive to educate the people about their rights and to warn traders against using fraudulent means. அப்போ C, அப்போ D, A, C, B. அப்போ A option. D, A, C, B, option A. Okay. Fine. Next வந்து yes, rearranging தான். No part of this publication may be in any form without the written permission of the publisher of the book reproduced, stored or transmitted. Ma'am, option C. Option C என்ன சொல்றாங்க? A, D, B, C பார்க்கலாம். No part of this publication may be reproduced, stored or transmitted in any form without the written permission of the publisher of the book. Very good. Very good. A, D, B, C. Good. Next one. Rearrangement. Option C, ma'am. If all the nations work together for the common goods of mankind and agree to obey all the law, then the world will avert all future wars. அப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா டி சாரி சி டி ஏ பி டிசிபிஏ ஆப்ஷன் இருக்கா? இல்லையே, டிசிபிஏன்னு ஆப்ஷன் இல்லையே. மேம் சி ஆப்ஷன் ஓகே. ஓகே ஓகே, சிடிபிஏ. ஓகே ஓகே, சிடிபிஏ இருக்கிறது. சாரி. If all the nations work together for the common good of mankind and agree to obey all the laws, then the world will avert all future wars. Okay. There is one more rearranging question. Ma'am, option D. The center has made it mandatory for the vehicle food items. They all fails on the windshield and the rear screen. Windshield and the rear screen. Very good. Okay. So இது வந்து எப்படி ஆப்ஷன்ஸ் வருது? B, A, C, D. Option D. Okay. Yes. Next வந்து you have to find out the synonym for nourish. Nourish அப்படிங்கிறதுக்கான synonym. Neglected. இல்லடா, nourish அப்படின்னா grow பண்றது, ஏதோ ஒன்று வளர்க்கறது.
native இல்ல nurture. Okay, nourish means nurture. Fine. அடுத்தது listless கான meaning. Synonym தான் கேக்குறாங்க. Find the word which is similar in meaning to the given word. Listlessனா அலட்சியமா இருக்குறதா? அலட்சியமா இருக்கிறது இல்லனா லேசியா இருக்கிறது. lethargic. Yes, because lively, brisk, enthusiastic இதுக்கு எல்லாமே மீனிங் வந்து நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுன்னு தான் மீனிங். lethargic மட்டும் தான் ஆடா இருக்கு. ஈவன் previous questionல டி ஆப்ஷனுக்கு மெம்பருக்கு வந்து பாசிட்டிவ் தான மீனிங். enthusiastic-ஆ இருக்கிறதுனா இல்ல, அது வந்து enthusiastic-னா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது. பாசிட்டிவா இருக்கிறதுனா optimistic அப்படிம்பாங்க. Okay. Next வந்து from the given options select the one which is similar in meaning to sophisticated. Simple. Okay. Next வந்து lament, அதுக்கான synonym. Synonymous. Yes, synonym. Complain. Sophisticated-க்கு ஒரு நிமிஷம், sophisticated experienced னு போட்டுருக்காங்க. Okay. Sophisticated is experienced. Okay. ஏன்னா அது வந்து சிம்பிள்னு தான் நான் நினைச்சேன், ஆனா இல்ல. Great deal of worldly experience and knowledge of fashion and culture. Sophisticated is experienced கண்ணா. Okay. அந்த field of art, culture அதுல எல்லாம் வந்து experienced-ஆ இருக்கிறவங்க. Okay. சரி, இப்ப பார்த்தது என்னது? lament. Okay. Don't lament over the loss. போனதை நினைச்சு lament பண்ணாதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? To be sad. Lamentனா to complain இல்ல, moan. Okay. Yes. Okay, next question. Select the correctly spelled word. Correct spelling எது கேட்டிருக்காங்க? Option C, ma'am. Deteriorate. Yes. Deteriorate. Very good. Option C. Okay. Next 32. Select the correctly spelled word. Option A. Option A. Pneumonia. Okay. Next is 33. Correctly spelled word. Option C, ma'am. Emergency. Very good. அடுத்தது select the correctly spelled word here. Bureaucrat. Option D, ma'am. Option D. Yes, bureaucrat. Bureaucrat சொல்லமானாங்க, bureaucrat. Okay. Yes, ma'am. Next வந்து idioms கேக்குறாங்க. From the given options, select the one which most correctly explains the given expression. To smell a rat. To misunderstand a speaker. இல்லையடா, ஏதோ ஒன்று சரியில்லையே போடணும் இல்லையா? Yes, ma'am. ஏதோ ஒன்று டவுட் பண்றது. அப்ப எது வரும்? நம்ம ஏதோ நடந்தது சரியில்லை சொல்லி டவுட் பண்றது. எது தம்பி? Option D, ma'am. இல்லடா, ஆப்ஷன் சி. டு சஸ்பெக்ட் a trick or a deceit. ஏதோ ஒரு ட்ரிக்கியோ இல்ல ஏதோ ஒரு சதியோ வந்து நம்ம சஸ்பெக்ட் பண்றது, டவுட் பண்றது. ஓகே. டு ஸ்மெல் a rat means to suspect a trick or a deceit. அடுத்தது டு டேக் a leap in the dark. இருட்டுல குதிக்கிறது. டு டேக் a leap in the dark அப்படின்னா எது வரும்? C option. To get something without being certain of the outcome and result. என்ன அதனோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கறது கேர் பண்ணாம நம்ம வந்து ஆக்ஷன் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்றது. To pull one's socks up.
to pull one's socks up. To make an effort to improve one's performance. Yes, very good. To make an effort to improve one's performance. Okay. Next one. To lose face. To lose respect from others. To lose respect from others. Okay. Next is 39. One who is new and inexperienced in a certain job. In the remaining varakudiya word edu? One who is new and inexperienced in a certain job. Versatile. எதுடா? ஆப்ஷன் ஏ. இல்லடா, வெர்சடைல் அப்படின்னா வந்து மல்டி டேலண்டட் அப்படின்னு மீனிங் வரும். வெட்டரன் அப்படின்னா பாப்புலர் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு வரும். நோவிஸ். ஓகே. அடுத்தது we have 10 more questions. Shall we discuss it? Yes ma'am. Okay. One who hates mankind. மனித குலத்தையே வெறுக்கிறது. Who is that? Sadist, narcissist, misanthrope, misologist? Option C ma'am. Yes, misanthrope. Very good. Sadist na நிறைய பேர் sadist போடுவாங்க, but sadist means the one who finds pleasure from making others in a problem by hurting others. மற்றவங்களை வந்து மற்றவங்களுக்கு வேதனை கொடுத்து அதுல சந்தோஷம் தேடுறது தான் வந்து sadist அப்படிம்பாங்க, sadism அப்படிம்பாங்க. Okay, next is recurring every 10 years. Decennial. Yes, option C, decennial. What is centennial? 100. 100. Biennial? 20 நினைக்கிறேன். 20. 2 டா, biennial na 2. Yes ma'am. Biennial 2. What about quadrennial? Quadrennial means 50. Quadrennial? 50. இல்லடா, 4. 4 வருஷத்துக்கு ஒரு டைம். குவாட்ரிலேட்டரல் படிச்சிருக்கீங்க இல்லையா மேத்ஸ்ல? Yes ma'am. 4 sided. குவாட்னாலே 4 மீனிங். ஓகே, குவாட். இந்த குவாட் கேமரா மொபைல் போன்ல எல்லாம் வருது, குவாட் கேமரா. குவாட்னா 4 கேமரா இருக்கு இல்லையா? அப்ப நம்ம போன்ஸ்ல எல்லாம் பேக் சைடுல சில இதுல 4 இருக்கும் சில போன்ஸ்ல. Yes ma'am. ஓகே. யாரோ இப்பவே ஜாயின் பண்றாங்க, யாரு பார்க்கலாம்? ஒரே நிமிஷம். லஹரி முருகன். ஓகே. Next is, from the given options, select the word which can replace fear of water. Hydrophobia. எதுப்பா? B ma'am, hydrophobia. Hydrophobia, very good. Kleptophobia means the fear of theft. திருட்டு போகுமோன்னு பயப்படுறது. Hodophobia means the fear of what is it called? Oh god, மறந்துட்டேன். Hedanophobia na the fear of travel பண்றதுக்கு பயப்படுறது. Hodophobia is the fear of extreme fear of traveling. அதுதான் hodophobia. Travelingக்கு வரதுதான் வந்து hodophobia. Okay, travel பண்றது பயப்படுறது. And hedanophobia, just a minute. There is no such word called hedonophobia. Hedonophobia வருதுல்ல. Hedonophobia வந்து it is the fear of experiencing pleasure or enjoying. வந்து என்ஜாய் பண்றதுக்கு பயப்படுறது. Okay, that is called hedonophobia. Okay, so the next question. Matthew met Michael at the mayor's moor. Find the figure of speech used in this expression. Alliteration ma'am. Okay, next one. Chandu's uniform fits him like a glove. Simile ma'am. Simile. Okay. Next one. The Tom and Jerry share a love-hate relationship. Oxymoron. Love-hate. Okay.
அதனால அது ஆக்சிமோரன். All the world is a stage. Personification. Personification-னா human nature கொடுக்கணும். ஆனா இங்க personification பண்ணலையே. No ma'am, it is a metaphor ma'am. Metaphor, okay. Next வந்து find the opposite of the word liability. Debit. Debit சொல்லக்கூடாது, debt. Okay. Yes. Stringent, opposite of stringent. Stringent தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்குது. Yes ma'am. General ma'am. General, okay. Next. Lenient clark meaning என்ன ma'am? Lenient is similar to stringent. Yes ma'am. Okay, to be lenient ன்னா stringent க்கு opposite. lenient ன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இல்லாம இருக்குது. இல்ல சார், lenient அப்படிங்கிறதுனா more merciful. Okay, more merciful or tolerant கொடுத்திருக்காங்க. Okay, அது opposite to stringent. Opposite is stringent, so we can choose lenient as the opposite. Aditya, okay, lenient is the opposite. Okay, not general. Last class someone was telling general.